2021 நீங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுக்குறப்ப இந்தியாவில் பாஜக அரசாங்கம் தான் ஆண்டுட்டு இருக்கு. அப்ப பாஜக அரசாங்கம் ஆண்டுட்டு இருந்து நீங்கள் ஜெயிச்சு வந்த பிறகு எப்படி பாஜக அரசாங்கத்திட்ட நீங்க கேட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? அப்பட்ட பரிவர்த்தனமா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் பொய் சொல்லுகிறார். மாண்புமிகு முன்னாள் எங்களோட மாநிலத்தில் அண்ணாமலை தெளிவா சொல்றாரு, எய்ம்ஸ் கிட்ட நீங்க போய் பாருங்க, நீங்க வேங்க வேலையும் போய் பார்க்க மாட்டேன்றீங்க, எய்ம்ஸ் கட்டடம் என்ன மாதிரி நடந்திருக்குன்னு போய் பார்க்க மாட்டேன்றீங்க, நீங்க போய் பார்த்தாதான் முதலமைச்சரை தெரியும்னு சொல்லி தான் அவர் கேட்கிறாரு. அது உண்மைதானே? அது பிரவீன் சக்கரவர்த்தி விசில் அடைஞ்சிச்சு, விசில் பறக்கட்டும் அப்படின்றார். ராகுல் காந்தி முதல்ல என்ன சொல்றாரு, பொது வழியில யாரும் பேசக்கூடாது, எல்லாம் வாய்மொழி மௌனமா இருக்கணும், யாரும் வலைதளத்துல பேட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரா இல்லையா? அவங்களோட காரிய கமிட்டி பேட்டிக்கு முடிஞ்சோடனே அவங்க செயற்குழு கூட்டத்துல தீர்மானம் எடுத்துறதுல இல்லையா? நேத்து பாருங்க, விசில் வந்து அடுத்த நிமிஷம் ஃபர்ஸ்ட் டியூட்டி யார் போடுறா? விஜய் போறதுக்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி போடுறாரு. டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து திமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால எங்க ராமதாஸ் ஐயா திமுக கூட்டணிக்கு வந்தா நம்ம வந்து ராமதாஸ் ஐயாட்ட போய் பேச வேண்டி வரும்னு சொல்லிட்டு திரும்ப பயந்து போய் கண்ணு வலின்னு போய் பெங்களூர்ல படுத்து கிடக்கிறாரு. பிசிகே எம்எல்ஏ பாலாஜி அவர்கள் இறங்கி, நீங்க என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க, எங்களுக்கு வெட்ட வேண்டி வெட்டினாதான் வண்டி பறக்கும், இல்லாட்டி பறக்காது அப்படின்னு சொல்லி வண்டி பறக்காம அந்த ஹெலிபேட்ல இருந்து ஹெலிகாப்டர் வந்து போகாம அதை பூட்டு போட்டு சாவி எடுத்துட்டு போயிடுறாரு. எவ்வளவு அராஜகம் நடக்குது பாருங்க. 2021 125 நாள் நீங்க ஆக்கலான்னு சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்கறப்பதான் ராகுல் காந்தி ஆட்சி அமைச்சு வர கொடுக்கலாம்னு நினைச்சோன்னு சொல்லி பொய்யான விஷயங்களை சட்டசபையில் சொல்லி மாண்புமிகு நம்மளுடைய முதலமைச்சர் மாட்டிக்கொண்டு விட்டார். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. சட்டப்பேரவை இன்னைக்கு வந்து களக்கட்டி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நேற்றைய தினம் தமிழகத்திற்கு மோடி அவர்கள் வந்தாரு. சரி, அதனால திமுக கொஞ்சம் வந்து நடுக்கத்திலே அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அடுத்தடுத்து ட்வீட் போட்டு பயத்துல போட்டுட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி பரவுச்சு. சரி, அடுத்தது எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு போட்டு விளாசி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாச்சு. இந்த 100 நாள் வேலை திட்டம் இப்போ வரைக்குமே பேச்சுவார்த்தையாகவே இருக்கிறது. நாங்க 150 நாள் கொண்டு வருவோம், இந்த மத்திய அரசு எங்க மேல தலையில பெரிய இடியை இறக்கிடுச்சு அப்படின்னு மத்திய அரசு மேலேயே நிறைய குற்றங்களை வரிசை கட்டி வச்சிட்டு இருக்கிறார். ஒன்றிய அரசு துரோகம் செய்து விட்டது அப்படின்னு பட்டியல் போட்டு வச்சிட்டு இருந்தார். அண்ணாமலை நேற்று வெளுத்து வாங்கினார். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரும் பேரவையில வெளுத்து வாங்கியிருக்கிறார். என்ன சங்கதி நடந்தது? அதாவது தமிழக அரசு வந்து பொது வழியில தனியில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாவும் சேட்டலைட் மீடியாவும் பிரிண்ட் மீடியாவும் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுற மாதிரி இங்க எல்லாமே கரெக்டா நடக்கிற மாதிரி ஒரு டிசைனை, ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து ஏற்படுத்துறாங்க. எல்லா இடத்துலையும் பொய்யுரைகள் சொல்றாங்க. எங்க போனாலும் பொய் பேசுறதா இப்போ பிரதான வேலை. திமுக காரன் வாயிலிருந்து உண்மையே வராது சட்டப்பேரவையிலே. ஆமா, இப்ப என்னன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி அவை குறிப்புல ஏறுகிற ஒரு விஷயம் ஏறும் அப்படின்ற பயம் கூட இல்லாம சட்டப்பேரவையிலே பொய் சொல்றாங்க. அதுதான் வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வச்சு செஞ்சிருக்காரு. எப்படி சொல்றேன்னா, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்கள் வந்து 50 நாள் எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்து நாங்கள் அந்த 50 நாளுக்கு உண்டான பணத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுக்குறாங்க. இது வந்து மத்திய அரசினுடைய அனுமதி இல்லாமல் அந்த மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்க. ஏன்னா அது மத்திய அரசினோட திட்டம். மத்திய அரசினோட திட்டம் எப்படி? பழைய திட்டத்தின் பேர் வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசின் பங்கு 90%, மாநில அரசின் பங்கு 10%. இப்போதான் 60-40 மாற்றிருக்காங்க. விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி இப்ப திட்டம் பேர் மாறியாச்சு. ஆனா அன்னைக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்ப தேர்தல் மேனிஃபெஸ்டோல எடப்பாடி அவர்கள் இப்ப லேட்டஸ்டா 5 பெரிய வாக்குறுதி கொடுத்தாரு பாருங்க. இது ஸ்கூட்டருக்கு மானியம் கொடுக்கறதாகட்டும், பஸ் வீடுகள் கட்டி கொடுக்கறதாகட்டும், ஆடு குட்டி இலவசம், பழைய திட்டங்கள் எல்லாம் அப்படியே கொண்டு வந்து 2000 ரூபாய் உரிமை தொகை தரதாகட்டும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, 100 நாள்ன்றது 125 நாள் மத்திய அரசே கொடுத்துட்டாங்க, நாங்கள் மத்திய அரசுடன் கலந்து பேசி இன்னும் 25 நாள் எக்ஸ்ட்ரா பண்ணி 150 நாள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோல அவர் கொடுக்குறாரு. இதை வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில எழுப்புறாரு. நீங்க 100 நாள் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு 150 நாள் பண்ணி சொன்னீங்களே, ஏன் பண்ணல அப்படின்னு சொன்னோன்னா இவங்க என்ன சொல்றாங்க,
நாங்க வந்து நிதி தரல, நீங்க சொன்னதுதான் நிதி தரல அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க திட்டத்தையே நீங்க அமல்படுத்துறதுக்கான ப்ராசஸ்க்குள்ள போகல அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பதில் சொல்லணும்? நாங்க வந்து அதற்கான அனுமதியை மத்திய அரசிட்ட கேட்டுட்டு இருக்கோம், இல்லாட்டி அந்த திட்டம் இன்னும் கொஞ்ச நாள்ல தொடங்கப்படும் இப்படின்னு சொல்லாம அப்படியே அந்தர் பெல்ட் அடிக்கிறாரு. என்ன அடிக்கிறாரு? 150 நாள் வேலை நாங்க கொடுக்கணும் தான் நினைக்கிறோம், ஆனா வந்து நாங்க நினைச்ச மாதிரி ஆட்சி இங்க அமையல. என்ன ஆட்சி அமையல அப்படின்னு கேக்குறப்ப ஆட்சி தானே நடக்குது. இல்ல, அவங்க சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராசஸ்னால நாங்க வந்து ராகுல் காந்தி தலைமையில இந்தி கூட்டணி ஆட்சி அமைஞ்சா அது 150 நாளா மாத்தி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த முன்வைக்கிறார். ஆனா அப்போ தேர்தல் நேரமும் இல்லை, இப்போ இந்த நாள் வரைக்கும் தேர்தல் நேரமே இல்ல. அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன கேக்குறாருன்னா, நீங்கள் வந்து 2024 தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இல்லாம இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நீங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்துருக்கணும். எப்ப கொடுத்துருக்கணும்? 2024 இதை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை பத்தி கேட்க மாட்டோம். ஏன்? 2024 ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, ஒண்ணு இந்தி கூட்டணி இல்லாட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்தி கூட்டணி இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சிருச்சு, கேள்வி கேட்க வேலை இல்லை. நாங்க ஆட்சிக்கு வந்தா இப்ப கூட ராகுல் காந்தி வந்து பிரதமர் ஆனாரா நீட்டை நீக்குவோன்னு சொன்னோம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா 2021 நீங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுக்குறப்ப இந்தியாவில் பாஜக அரசாங்கம் தான் ஆண்டுட்டு இருக்கு. அப்ப பாஜக அரசாங்கம் ஆண்டுட்டு இருந்து நீங்கள் ஜெயிச்சு வந்த பிறகு எப்படி பாஜக அரசாங்கத்திட்ட நீங்க கேட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? அப்பட்ட பரிவர்த்தனமா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் பொய் சொல்லுகிறார். இதுதான் வந்து இது அவை குறிப்பில் ஏறும். மக்களை மற்றும் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றாம இந்த இடத்துல வந்து சட்டப்பேரவையில போய் சொல்றாங்க. அவரே மாட்டிக்கிட்டாரு. இவர் கேக்குறாரு, நீங்க ஏன் நிதி இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, நிதி இல்லைங்க முடிஞ்சு போச்சு. இல்லங்க நாங்க வந்து ராகுல் காந்தி தலைமையில இந்தி கூட்டணி ஆட்சி வந்துடும் இல்ல, நாங்க ராகுல் காந்தி தலைமையில ஆட்சி வந்துரும் நினைச்சோம், அதனால இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோல இதை கொடுத்தோம்னு அவர் முன்வைக்கிறார். எப்ப முன்வைக்கிறாரு? 2024 கொடுத்திருந்தாருன்னா அதை நம்ம பத்தி கேட்க போதில்ல. 2021 நீங்க எப்படி அது சொல்ல முடியும்? 2021 தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி தலைமையில ஆட்சி அங்க நடந்துட்டு இருக்கு, நம்ம தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் எப்படி இது பண்ண முடியும்? அப்ப கரெக்டா வந்து மக்களை வந்து மடைமாற்று பண்றது மட்டுமல்லாமல், மக்களை வெளியில ஏமாற்றுறது மட்டுமல்லாமல், எதிர்கட்சி தலைவரை ஏமாற்றுவது மட்டுமல்லாமல், ஒட்டுமொத்த தமிழக மக்களையே தேர்தல் மேனிஃபெஸ்டோன்னு ஒரு விஷயத்த சொல்லி போய் சொல்றாங்க. அப்படி வந்து நாங்க அந்த ஆட்சி அமைதுன்னு அவர் சொல்லாம இருந்திருந்தா கூட நாங்க மோடி அவர்கள்கிட்ட பேசி சொல்லிருப்போம், மத்திய அரசுடன் கேட்டோம் வரலன்னு சொன்னா கூட நம்ம ஏத்துப்போம், கண்டிப்பா அப்படி கூட ஏத்துக்கலாம். இன்றைக்கு எடப்பாடி எவ்வளவு அழகா சொன்னாரு பாருங்க, இப்ப கொடுத்த 5 வாக்குறுதியில 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு 125 நாள் ஆக்கிடுச்சு, 60-40 கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் 25 நாள் மத்திய அரசுடன் கலந்து பேசி டபுள் சர்க்கார் இளைஞர் அமைஞ்சவுடன் பர்மிஷன் வாங்கி நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதைதானே அவர் சொல்லணும். அது எப்ப சொல்ல முடியும்? அவரு 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன்ல தான் சொல்லணும். ஆனா நம்ம கேட்கறது தேர்தல் மேனிஃபெஸ்டோ எது கேட்கிறோம்? 2021 125 நாள் நீங்க ஆக்குறேன்னு சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்கறப்பதான் ராகுல் காந்தி ஆட்சி அமைச்சிருவாரு, நாங்கள் கொடுக்கலாம்னு நினைச்சோன்னு சொல்லி பொய்யான விஷயங்களை சட்டசேவையில் சொல்லி மாண்புமிகு நம்மளுடைய முதலமைச்சர் மாட்டிக்கொண்டு விட்டார். இன்னைக்கு இப்படி சட்டப்பேரவையிலே வந்து இப்படி தமிழக முதல்வரை வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற இடத்துலயே வந்து பொய் சொல்லியிருக்கிறாங்களே. இவங்க அடுத்தடுத்து கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளுடைய பட்டியலே வந்து அண்ணாமலை அவர்கள் நேற்று போட்டிருந்தார். இந்த எய்ம்ஸ் கட்டிடத்தை பத்தி கவலையே படாத வந்து ஒரு மத்திய அரசு அப்படின்னு. இது எய்ம்ஸ் மருத்துவமனை எந்த நிலையில இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மருத்துவமனை 75% நிறைவேறிடுச்சு. 2027 ஓபன் செய்யப்படும். அடுத்த ஆண்டு வந்து செயற்கை தொடங்கும். இவங்க வந்து எய்ம்ஸை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறது அண்ணாமலைஜி தெளிவா கேட்கிறாரு, ஏன் வேங்க வேலை நீங்க எட்டி பார்க்கல? அந்த வேலை நடந்துட்டு தான் இருக்கு, மத்திய அரசு நடந்துட்டு இருக்கு. அந்த மருத்துவமனையே நடக்கல, அது பாதியோட இப்படிதாங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதானே எதிர்கட்சி அவங்க ஆளுங்கட்சி. ஏன்னா மக்களுக்கு தெரியணும் இல்லையா, அப்படி ஒரு பெரிய மருத்துவமனை இங்க வருது நம்மளுக்கு பயன்பாட்டுக்கு. முதல்ல எய்ம்ஸ் மருத்துவமனை பத்தி இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்தியாவிலே அதிக படுக்கை இருக்கைகள் கொண்ட எய்ம்ஸ் மருத்துவமனை, இந்தியாவிலே அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய மருத்துவமனையா எய்ம்ஸ் மருத்துவமனை வருது. இதுதான் தாமதத்துக்கு காரணம். ஒண்ணு, ஜப்பானுடைய கூட்டுடைய நிதியில கொரோனா காரணனால பின்தங்கி இருந்துச்சு. இப்ப ரொம்ப ப்ராசஸா நிலம் கையெழுப்படுத்து மாநில அரசு கொஞ்சம் லேட் பண்ணது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றாங்க. நிலம் வந்து கையெழுப்படி தர மாநில அரசினுடைய வேலை, அதெல்லாம் லேட் ஆகி இப்பதான் ப்ராசஸ் ஆகி 75% முடிஞ்சு அதுல போன வாட்டி செயற்கை கூட நடந்துச்சுன்னு கூட சொல்றாங்க. ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் இங்க மாத்திராங்க கூட சொல்றாங்க. அப்ப வேலைகள் பிரிவா போயிட்டு இருக்கப்பதான் மாண்புமிகு முன்னாள் எங்களோட மாநிலத்தில் அண்ணாமலை தெளிவா சொல்றாரு, எய்ம்ஸ் கிட்ட நீங்க போய் பாருங்க, நீங்க வேக வேலையும் போய் பார்க்க மாட்டேன்றீங்க, எய்ம்ஸ் கட்டடம் என்ன மாதிரி நடந்திருக்குன்னு போய் பார்க்க மாட்டேன்றீங்க, நீங்க போய் பார்த்தாதான் முதலமைச்சரை தெரியும்னு சொல்லிதான் அவர் கேட்கிறாரு. அது உண்மைதானே? அது
நீங்க நடக்கலன்னு சொன்னா போய் பார்த்தது செங்கல்ல வச்சுட்டு எய்ம்ஸ்னு அதுதாங்க. அவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அது கூட வந்து நம்மால் புதுக்கோட்டையில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தெரியுங்களா? எய்ம்ஸ்ல இருக்க செங்கலை வந்து உதயநிதி ஸ்டாலின் திருடிட்டு போயிட்டாரு, கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? புதுக்கோட்டையில காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போயிட்டாங்க. எய்ம்ஸ்ல இருக்க செங்கலை உதயநிதி ஸ்டாலின் திருடிட்டு போயிட்டாரு, எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேஸ் இருக்கு இன்னைக்கு வரையும். அது கூட அப்துல்லா அவர்கள் கண்டிஷன்ல கூட சொன்னாரு. இதெல்லாம் எப்படின்னா இவங்க ஒரு ட்ரெண்டு, அதாவது ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு இவர் சொன்னார்ல. யார் சொன்னாரு? நம்ம பிரசாந்த் கிஷோர் சொன்னார்ல, ஐபேக். அவர் சொல்லி கொடுத்த ஒரு ஐடியா, ஒரு ஒத்த எய்ம்ஸ் செங்கலை காமிச்சு இவங்க ஜெயிச்சிட்டாங்க. 2021 திமுக ஆதரவா ஓட்டு போட்டவர்கள் 42%, திமுக வேண்டான்னு ஓட்டு போட்டவர் 58%. அதை பத்தி பேச மாட்டேன்றான். அஇஅதிமுகவும் திமுகவும் 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். பர்சன்டேஜ் 3% தான். இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நம்மளோட இணைஞ்சிருக்கு. இந்த கூட்டணி என்ன மாதிரி வெற்றி கூட்டணியா பாருங்க, பிரமாதமான இணைஞ்சிருக்கு. இப்ப நேற்றுல இருந்து நாங்கள் கூட போயிட்டு வந்தோம் மதுராந்தகத்துல. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில போன வாட்டி லேக் ஆன அந்த 25 தொகுதி அழகா லட்டு மாதிரி வந்துருச்சு. 2021 லேக் ஆன 25 தொகுதியிலும் வெறும் 2000-3000 வாக்குல தோத்தாங்க. துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் எவ்வளவு ஓட்டுல தோத்தாரு? ஜெயிச்சாரு 735 ஓட்டுல ஜெயிச்சாரு. இங்க நம்ம டீனர் சத்யா வெறும் 137 ஓட்டுல தோத்தார். கிட்டத்தட்ட 2000-3000 கான்செப்டே 25 தொகுதி இருக்கு. அதெல்லாம் இப்ப சரி பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு கூட்டணியா இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் இன்னைக்கு மதுராந்தகத்தில் நடந்திருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக அவங்க கட்சியில என்னென்ன நடந்துட்டு இருக்குதோ பொது வழியில சொல்லவே மாட்டேன்றாங்க. பாருங்க, பிரவீன் சக்கரவர்த்தி விசில் அடைஞ்சிச்சு, விசில் பறக்கட்டும் அப்படின்றாரு. ராகுல் காந்தி முதல்ல என்ன சொல்றாரு? பொது வழியில யாரும் பேசக்கூடாது, எல்லாம் வாய்மொழி மௌனமா இருக்கணும், யாரும் வலைதளத்துல பேட்டி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? அவங்களோட காரிய கமிட்டி மீட்டிங் முடிஞ்சோடனே அவங்க செயற்குழு கூட்டத்துல தீர்மானம் எடுத்து இல்லையா? நேத்து பாருங்க, விசில் வந்து அடுத்த நிமிஷம் ஃபர்ஸ்ட் டியூட்டி யார் போடுறா? விஜய் போறதுக்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி போடுறாரு. தாவேக்காக்கு விசில் கிடைச்சது எங்களுக்கு சந்தோஷம், விசில் பறக்கட்டும் அப்படின்னு விஜயே பேசலையே. ஆமா, இப்ப டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து திமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால எங்க ராமதாஸ் ஐயா திமுக கூட்டணிக்கு வந்தா நம்ம வந்து ராமதாஸ் ஐயாட்ட போய் பேச வேண்டியது வரும்னு சொல்லிட்டு திரும்ப பயந்து போய் கண்ணு வலின்னு போய் பெங்களூர்ல படுத்து கிடக்குறாரு. ஏன்னா நேருக்கு நேர் சந்திக்க முடியல. இவங்க கூட்டணியோட உடன்பாடுகள் எது சொல்லணும்ல மக்கள்கிட்ட. கண்டிப்பா. ஏன்னா ஒருத்தர் நீங்க நேரா திடீர்னு இருக்கீங்க, திடீர் நேரா வரப்ப கை கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்லை. அவர் என்ன பண்றாரு? இந்தியாவிலே தலை சிறந்த மருத்துவமனை எங்க இருக்குன்னு கேட்டா தமிழ்நாடு தான் சொல்லுது, தமிழக அரசு தான் சொல்லுது. இந்தியாவிலே தலை சிறந்த டாக்டர் எங்க இருக்கிறான்னு கேட்டா தமிழ்நாடு தான் சொல்லுது. அப்போ உங்களுக்கு ஏன் கண்ணு வலிக்கு பெங்களூர்ல போய் படுத்து கிடக்குறீங்க? கேள்வி கேட்பாங்களே. இந்தியாவிலே பாகிஸ்தான்ல இருந்து வரான், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரான், பல நாடுகள்ல இருந்து இங்க வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டு போறாங்களா இல்லையா? அப்ப எதுக்கு அண்ணன் திரும்ப இருக்கிற வேலையெல்லாம் விட்டு பெங்களூர்ல போய் படுத்து கிடக்குறாருன்னா காரணம் என்னன்னா, ராமதாஸினுடைய இருக்கும் வந்து இப்ப வந்து ராமதாஸ் ஐயா வரேன்னு சொல்றாரு. இவங்க ஏத்துக்க முடியல. ஏத்துக்கலாமா வேணாமா? ஏத்துக்கிட்டா விடுதலை சிறுத்தை கட்சி வெளியே போயிடுமா? இது பெரிய குழப்பத்தின் உச்சத்துல அந்த கட்சி நகர்ந்து கொண்டிருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கவங்க எல்லாம் நம்ம நேரு வந்து சும்மா தொட்டாவே 888 கோடி, 2400 கோடி, 350 கோடின்னு சும்மா கோடியில அடிச்சு சம்பாதிக்கிறாங்களே. நம்மளும் இந்த தொகுதி எம்எல்ஏ இருந்து 5 பைசா சம்பாதிக்க முடியல. அதிகபட்சம் நமக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியா 3 கோடி கொடுக்குறானுங்க. 5 வருஷத்துக்கு 15 கோடி தான் இருக்கு. 15 கோடியில கலெக்டரே எல்லா லிஸ்டிங் குத்துறாரு, என்னென்ன செலவு பண்றோன்னு, நம்மளால சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி திருப்பூருடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பாலாஜி அவர்கள் அங்கு வந்து பிரைவேட்டா வந்து ஒரு ஹெலிபேட் கொண்டு வந்தாங்க. அங்க இருக்க கோவளம் கடற்கரையை சுத்தி பார்க்கறதுக்கு 1 ஹவருக்கு வந்து இப்போ 5000 10,000 ஏதோ ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி கொண்டு வராங்க. ஹெலிகாப்டர் தலைமறைக்கிறதுக்கு மாநில அரசு அனுமதி கொடுத்தாதான் அங்க ஹெலிபேடே அமைக்க முடியும். ஒண்ணு, ஹெலிகாப்டர் பறக்குதுன்னா இங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல ஏர்போர்ட் அத்தாரிட்டி அதற்கான முழுமையான பர்மிஷன் பெறணும். அந்த இதுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் அதை பண்ணணுமோ அதெல்லாம் நிறைவேற்றின பிறகுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுக்கும். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெலிபேட் அமைக்கிறதுக்கான அப்ரூவை திருப்பூர்ல கொடுத்துருச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுத்துருச்சு. 2 அப்ரூவல் கொடுத்துட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு பறந்து ஒரு ரெண்டு சுற்றுலா பயணிகளை கொண்டு வந்து சுத்தி காமிச்சு கொண்டு வந்து வச்சா சல்லுன்னு வந்து இறங்குறாரு. யாரு? நம்மளுடைய விசிக எம்எல்ஏ பாலாஜி அவர்கள் இறங்கி, நீங்க என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க, எங்களுக்கு வெட்ட வேண்டி வெட்டினாதான் வண்டி பறக்கும், இல்லாட்டி பறக்காது அப்படின்னு சொல்லி வண்டி பறக்காம அந்த ஹெலிபேட்ல இருந்து ஹெலிகாப்டர் வந்து போகாம அதை பூட்டு போட்டு சாவி எடுத்துட்டு போயிடுறாரு. எவ்வளவு அராஜகம் நடக்குது பாருங்க. ஏங்க பூட்டு போட்டு சாவி எடுத்துட்டு போனா அதுக்கு அறிவார்ந்த ஒரு பதில் சொல்றாரு. அந்த ஹெலிகாப்டர் எவ்வளவு பழமையாகுது எனக்கு தெரியல, அந்த ஹெலிகாப்டர்ல எத்தனை லைசன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுற பைலட்டுக்கு ஓட்ட தெரியுமான்னு எனக்கு தெரியணும். இதெல்லாம் அவர் வைக்கிற கேள்வி. அதுக்குன்னு அப்ரூவ் பண்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு.
அதை டிபார்ட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு இருக்கு. இரண்டுக்கு நடுவில் நீங்கள் வாங்குறேன்னா அப்போ அவர்களை மிரட்டி எங்களுடைய ஹெலிபேடில் அந்த ஹெலிகாப்டரை பறக்க விடாமல் அந்த செயலை செய்ய விடாமல் இவர் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிபேட் கம்பெனி சம்மந்தப்பட்ட அந்த கம்பெனி நேரடியாக நம்மளுடைய மாண்புமிகு மேதகு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகரோட அப்பாவுக்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு கம்ப்ளைண்டே கொடுக்குறான். இதோட வெக்கக்கேடுனா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம சட்டசபையில கொண்டு போய் அப்பாவிட்ட கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, யாரை கம்ப்ளைண்ட் பண்றீங்க? அந்த சட்டமன்ற உறுப்பினர் எதிர்த்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் எதிர்த்து கம்ப்ளைண்ட் பண்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கேஸ் வாங்குவாங்களா? இது நடக்குமா? தமிழ்நாட்டில் நடக்குமா? அதுவும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் எதிர்த்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண நடக்குமா? அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, வெயிட் பண்ணிட்டு சட்டப்பேரவை எப்போ தொடங்குதோ அது வரையும் வெயிட் பண்ணி நேரடியாக அதை எழுத்துப்பூர்வமா கிளியரா கொடுத்துருக்காங்க. சபாநாயகர் என்ன பண்ணுவார்? சபாநாயகர் என்ன பண்ணுவார்? இப்போ நம்ம இடி கேட்குறாங்களா லஞ்ச ஒழிப்பு திருட்ட, நம்மளுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கிட்ட என்ன கேட்குறாங்க? இல்லை எல்லாம் கேட்குறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை KN நேரு கிட்ட 3 கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் 888 கோடி கிட்டத்தட்ட 500 பக்கங்கள் கொடுத்தாச்சு. 2400 கோடிக்கும் பக்கங்கள் கொடுத்தாச்சு. இப்ப டிரான்ஸ்பருக்கு வாங்கியிருக்காரு 350 கோடி, 3 கம்ப்ளைண்ட் கொடுத்து. ஆமா, இப்ப பூர்வாங்க இது நாங்க தொடங்குறோம்னு சொல்றாங்க. அது கோர்ட்ல கேஸும் ADMK போட்டிருக்கு. இவங்க 3 கம்ப்ளைண்ட்டையும் ரைஸ் ஆகி லஞ்ச ஒழிப்புத்துறை FIR ஃபைல் பண்ணாதான் இடி வரும். பாலாஜி சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன பண்ண போறாங்க? அப்பாவை என்ன பண்ண போறாரு? இப்ப வெங்கட்ராமன்ட்ட கொடுத்து 3 மாசம் ஆயிடுச்சு, இழுத்துட்டாங்க. இன்னும் 1 மாசம் கழிச்சு தேர்தல் வந்துட போது அது மாதிரி இழுத்து மழுகடிக்கலாம்னு கூட நினைக்கலாம்ல. அதுக்காக சொல்றேன், இது இழுத்து இது போஸ்ட்போன் பண்ணலாம்ல. இத அப்ப எல்லாருடைய பிரச்சனை எங்க? காசா பிரச்சனைக்கு பேசுற அவங்களுடைய மனைவியா இருக்கக்கூடிய டாக்டர் ஷர்மிளா, உக்ரைன் பிரச்சனைக்கு பேசுற டாக்டர் ஷர்மிளா, இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் எந்த ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும், எந்த ஒரு துரும்பு வந்து அநீதி நடந்தாலும் அந்த பொங்கி ஏன் இதுக்கு பொங்கல அப்படின்னு தான் அண்டா செந்தில காணோம், ஜிவி பிரகாஷை காணோம், பிரகாஷ் ராஜை காணோம், நம்ம அமீரை காணோம், நம்ம வெற்றிமாறனை காணோம், சத்யராஜை காணோம், சத்யராஜ் பொண்ணை காணோம், எல்லாரும் காணாம போயிட்டாங்களே. நேரடியா ஒரு கம்பெனி போய் என்கிட்ட லஞ்சம் கேட்குறான், இதை விசாரிங்க, என்னை லஞ்சம் கேட்காம என்னுடைய கம்பெனியை செயல்பட அனுமதி தாங்கன்னு நேரடியா கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண ஒரு ஹெலிகாப்டர் சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனி. எவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்கும்? தமிழ்நாட்டில் எங்க பிரச்சனை வந்தாலும் பொங்குறாங்களே அவங்க மனைவி டாக்டர் ஷர்மிளா. இதுக்கு ஒரு வீடியோ போடுங்களேன், நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஷர்மிளாக்கா ஒரு வீடியோ போடுங்க. என் புருஷன் போய் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் பறக்க விடாம பண்ணாரு, பூட்டு போட்டுட்டு வந்துட்டார், தப்பு. லஞ்சம் கேட்டார், தப்பு. இனிமேல் அவர் வந்து அரசியலுக்கே லாய்க்கு இல்லாம போகணும், அதுதான் உண்மை இப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டீங்கன்னா நீங்க ஒரு பொதுநலவாதி, நீங்க பெரியாரின் பேத்தி, மாட்டுக்கறி சாப்பிட்ற மாமி, எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம். எங்களுடைய ஆபீஸே பூட்டு போட்டுட்டு போறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் இதை பற்றி வாயை திறக்கல. பெங்களூர்ல போய் படுத்துட்டு இருக்க அண்ணன் திருமாவளவன் இதை பத்தி வாயை திறக்கல. கரைபடாத கைகளுக்கு சொந்தமான கம்யூனிஸ்ட் வாயை திறக்கல. வேல்முருகன் இருக்கிறாரா, ஓடி போட்டாரான்னு தெரியல. அவங்க கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் செலவு பிறந்தகை சொல்லவே வேணாம், பந்தூர்ல போய் படுத்துக்கிட்டாரான்னு தெரியல. இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கணும்ல. சாதாரண ஒரு விஷயம் நடந்தா பொங்குறீங்களே, பொங்கீஸ். பனவல் பார்க்கு வா, வள்ளுவர் கோட்டம் வா, சேப்பாக்க விருதுநகர் மலை வா, சிங்காரவேலூர் கலெக்டர் ஆபீஸ்க்கு வா, வாங்க எல்லாம் கூவலாம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பேரத்தை விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தை மாத்திட்டாங்க, பேரை மாத்திட்டாங்க. எல்லாரும் வாங்க, சண்டை எல்லாரும் வாங்க, மத்திய அரசுக்கு ஏதாவது கோஷம் எழுப்புங்க சொல்றீங்களா? அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேல் ஒரு நிறுவனம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குன்னா அதை பற்றி நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லி வைக்க நடைபெற போக மாட்டேன்றாரு. கூட்டணி பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ நேற்றைய தினம் மதுராந்தகத்துல நடந்த அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து ஒரு கட்சி வந்து மிஸ்ஸிங்ல இருக்கு. அது வந்து நம்மளுடைய தேமுதிக கட்சி. இன்னும் கூட்டணியை பற்றி இன்னும் பேசவே இல்லை. இப்போ இந்த அவங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து திமுகவோடு இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. மத்திய அமைச்சரோட பதவிக்கு 300 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டு இருப்பதாக ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இது எப்படி, இது என்ன தகவல்? இதெல்லாம் வந்து திட்டமிட்டு திமுக காரங்களால் பரப்பப்படுகிற ஒரு விஷயம். தேமுதிக வந்து நேற்று இன்னைக்கு காலைல கூட பிரேமலதா அவங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா, தேமுதிக இடம்பெறான்றது ஓகே, ஒத்துக்கிறோம். பட் இது வந்து என்டிஏவோட கடைசி கூட்டம் கிடையாது. இன்னும் கூட்டங்கள் நடைபெறுகிறது. இன்னும் என்டிஏயில் பெரிய பெரிய கட்சிகள் கூட்டம் அப்படிங்கும்போது இன்னும் பிரதமர் வருவார். டைம் இருக்கு, 75 நாள் டைம் இருக்கு. இன்னும் பிரதமர் இன்னும் 2 முறை கூட வருவாங்க. அது வந்து ஒரு ஆரம்பம் தான். அது உடனடியாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணி ஒரு எல்லாரும் ஒரு மிங்கிள் ஆகி எல்லாம் அந்த கூட்டணி தலைவர்கள் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் ஒருமித்த கருத்தோட மிங்கிள் ஆகணும் தான் பிரதமர் அவர்கள் இந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணாரு. அதுவும் வந்து
அவர் திருவனந்தபுரத்துக்கு வந்ததுனால இந்த ப்ராசஸ் நமக்கு வந்து சாத்தியமாச்சு. அங்கே மேயர் தேர்தலில் வின் பண்ணால் நான் வருவேன், வந்து உங்களுக்கு நான் வந்து முதல் மரியாதை செய்வேன் அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு போனார். அதேமாதிரி திருவனந்தபுரம் மேயர் தேர்தலில் வின் பண்ணதுனால அதுக்கு வந்தார் அவர். அதனால இங்கேயே வந்து இதை முடிச்சுட்டு போயிருக்காரு. இது வந்து ஆரம்பம் தான், இறுதி கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, இதனால் வரையும் தேமுதிமுக வந்து ஆரம்பிக்கப்பட்டதே திமுக எதிர்த்து தான். இதனால் வரையும் தேமுதிமுக தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் காலத்தில் 2010 போட்டிடுறாங்க. இது வாட்டி ஒரு வாட்டி கூட அவங்க திமுகவோட கூட்டணி வைத்ததே கிடையாது, ஒரு வாட்டி கூட கிடையாது. போன வாட்டி அஇஅதிமுகவுடன் இணைந்து அவர்கள் போட்டியிட்டதுனால தான் விருதுநகரில் வெறும் 2500 ஓட்டு விஷயத்தில் தோத்தாங்க சார். அவருடைய பையன் விஜய் பிரபாகரன் விருதுநகரில் வெறும் 2500 ஓட்டில் தோத்தார். ராதிகா அவர்கள் மட்டும் நிற்காமல், அதாவது பிஜேபியும் நம்ம ஏடிஎம்கேவும் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிருந்தா மாணிக் தாக்கூர் டெபாசிட் வாங்கிக்க மாட்டார். ஏன்னா ராதிகாவும் 1.5 லட்சம் ஓட்டு மேலே வாங்கினாங்க. விஜய் பிரபாகரன் மாணிக் தாக்கூரோட வெறும் 2500 ஓட்டு கம்மியில் தான் தோத்தார். இல்லாட்டி இன்னைக்கு விஜய் பிரபாகரன் வந்து விருதுநகருடைய எம்பி. அப்போ இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதற்கு முன்னாடி அவங்க மக்கள் நல கூட்டணி தனியாக தான் போட்டிட்டாங்க, திமுக போகலை. அப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட சேர்ந்து போட்டிக்கிட்டாங்க, எதிர்கட்சி தலைவரானாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து பண்ணாங்க, டிடிவியோட இணைந்து சரத்குமாரோட இணைந்து போட்டிட்டாங்க. இப்படி தான் போட்டிட்டாங்க. அவங்களோட தேர்தல் வரலாறு எடுங்க, ஒரு தேர்தல் வரலாறு கூட திமுகவுடன் இணைந்து தேமுதிமுக போட்டியிட்டது கிடையாது. இப்ப தேமுதிக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கும் பொழுது வந்து ரொம்பவே இன்று நாளை அப்படின்னு வந்து அந்த இழுத்தடிப்புல வந்து இருக்கிறதாக வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. நாங்க எங்க குழந்தைய நாங்க எப்படி வந்து செயல்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும்னு அவங்க இன்னைக்கு கொடுத்திருக்கிற பேட்டியில சொல்லியிருக்காங்க. தேமுதிமுகல வந்து இன்னொரு பிளஸ்னா, விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பத்மஸ்ரீ விருது கொடுத்து அழக பார்த்தது சென்ட்ரல் கவர்மெண்ட். அன்னைக்கு இருக்கு பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணிய மோடி தலைமையிலான அரசாங்கம் தான் விஜயகாந்துக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து அழகு பார்த்தது. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ். நீங்க தேர்தலில் வர்றது, வென்றெடுக்கிறது, எம்எல்ஏ ஆகுதுலாம் அடுத்த ப்ராசஸ். ஆனா நம்ம என்ன மாதிரி ஒரு கூட்டணி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும்ல. இப்போ விஜயகாந்த் 2014 நம்மளோட இணைஞ்சா போட்டிக்கிட்டாரு, உங்களுக்கு தெரியல, மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி அப்போ வந்து தேர்தல் போட்டிக்கிட்டாரு. அன்னைக்கு பொன்னார் அவர்களும் அன்புமணி அவர்களும் தேர்தலில் வென்றே எடுத்தாங்க 2014. அப்போ நம்மளோட தான் இருந்தார், வைகோ நம்ம கிட்ட இருந்தார். அப்ப இந்த ப்ராசஸ் வந்து அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரையுமே அவங்க திமுக பக்கம் போகாதனாலையும், பிளஸ் வந்து விஜயகாந்துக்கான உரிய மரியாதையை மாண்புமிகு பாரத பிரதமர் தந்ததுனாலையும், போன எலெக்ஷன்ல அவங்களுக்கு எடுத்த ரிசல்ட்னாலையும், இந்த எலெக்ஷன்ல திமுகவுடைய ஆன்டி இன்கம்சி ஓட்டை நம்ம அறுவடை பண்ணலாம். திமுகவுடன் போனா திமுகவுடைய ஆன்டி இன்கம்சி ஓட்டு அவங்களையும் தாக்கும். இது அவங்களுக்கு தெரியும். சாதாரண சாமானியான உங்களுக்கு எனக்கும் தெரியறப்போ ஒரு கட்சி நடத்துறவங்க தெரியாம இருக்காது. அப்ப நீங்க வந்து ஒரு தீய சக்தியோட நீங்க போயினா நல்ல சக்தியும் தீய சக்தியா மாறிடும். அப்ப இந்த பக்கம் வந்தா ஆன்டி இன்கம்சி ஓட்டு இவங்களுக்கும் பெனிஃபிட்டா மாறும். அப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாள்ல அந்த சீட்டோடைய பேரங்கள்லாம் முடிந்து கன்ஃபார்மா தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிமுக சொல்ற தேசிய முரசு போட்டிருக்கிற பிரேமலதா அவர் மேடம் கண்டிப்பா வருவாங்கன்றதை நான் ஆணித்தரமா நம்புறேன்.